ஏதாவது சொல்லு. I love you. ஹலோ ஸ்வீடார்ட்ஸ், வெல்கம் டு த டே. ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான எடிட்டை ஈஸியாக இன்ஷாட்டில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ போய் பார்த்துக்கோங்க தெரியலைன்னா. ஃபஸ்ட்டு இன்ஷாட்டில் ஃபோட்டோவில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அளவுக்கு ஒரு ஃபுல் சைஸாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எடிட் பண்ண முடியும். ஓகேவா? பர்சன் தெரியுது இந்த மாதிரி ஒரு 3/4 இருக்கணும். ஃபுல்லாக தெரியலனாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துட்டு கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் பிக்சர் இல்லை சைடில் கட் ஆகிறதெல்லாம் இருக்க மாதிரி வேண்டாம். இப்போ வந்துட்டு அட்ஜஸ்ட் போய்ட்டு சேச்சுரேஷன் ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி பிரைட்னஸ் வந்துட்டு குறைச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரைட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கோங்க. ஸோ ஷார்ப்பன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வேல்யூ வந்துட்டு அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஹைலைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிக்னெட் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு. உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இனி வந்துட்டு அந்த க்ளோ லைன் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் டூடில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வரும். ஸோ இதில் பாருங்கள் நான் எது செலக்ட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இதில் நீங்கள் கலர் வந்துட்டு எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். ஸோ நான் வந்து ஒயிட் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ குறைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லைனோட திக்னஸ் வந்து குறையும். அதுக்கப்புறம் இருக்கிறது டிரான்ஸ்பரன்சி. ஸோ அதை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த க்ளோ இருக்குல்ல, க்ளோ எஃபெக்ட் வந்துட்டு குறையும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எடிட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ண வந்துடும். அதுக்கப்புறம் எரேசர் வச்சு இந்த மாதிரி எந்த இடத்துல வேண்டாமோ அழிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ நம்ம வந்துட்டு மேலே அந்த பர்சன் மேலே இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லைனை வந்துட்டு அழிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் அழிச்சிட்டு மறுபடியும் செகண்ட் லைனை வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தேர்ட் லைன், அந்த தேர்ட் லைன் வந்துட்டு இந்த மாதிரி அழிச்சிக்கோங்க. ஸோ ஃபோர்த் லைன் நான் பெருசாக 4 or 5 லைன்ஸ்லேயே வந்துடும். ஸோ ஃபிஃப்த் லைன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி கீழே இருக்கிறங்காட்டி அதனால் அது எந்த ப்ராப்ளமும் இல்லாததுனால அப்படியே நான் விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு வேணால் அதுவும் எரேஸ் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடருக்குள்ளே கரெக்டாக அவங்க வந்து அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி வந்துருச்சு. ஸோ நம்ம மேலே வந்து லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறங்காட்டி நான் எரேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட் எண்டில் வந்துட்டு நம்ம வந்து ஃபாண்ட் இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த இதில் சேஞ்ச் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டே எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடியே. இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் எடிட் கொடுத்தாலும் எடிட் பண்ண முடியாது. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் அந்த இது போடணும். ஓகேவா? இப்போது டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து ஈமோஜி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் ரெட் கலர் இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ க்ளோ வந்துட்டு ரெட் கலரே கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரெட்டோட இது நல்லா கிடைக்கும். ஸோ இதை நான் கொண்டு போய் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கலாம் அங்கே கொண்டு போய் நான் வச்சுட்டுக்கிறேன். இப்போ அதிலே ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கா, அந்த பென்சில் ஐக்கான் செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இமேஜ்லேயே பண்ணி முடிச்சிடலாம். டெக்ஸ்ட்டு வீடியோ போய் ஒவ்வொன்றா பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப லென்த்தாக ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓகேவா? ஸோ இப்போ நான் இதே மாதிரி பென்சில் ஐக்கான் கொடுத்துட்டு காப்பி கொடுத்துட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த இமோஜி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நான் சும்மா ரெட் ஹார்ட் போட்டேன். என்னோடய தம்ப்நெயிலில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு வந்து எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் வந்துட்டு இது கூட ஃபாண்ட்ஸு அந்த அனிமேஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் உங்கள் இஷ்டப்படி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன். இதை வந்துட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஹோம் கொடுத்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த இமேஜ் சேவ் பண்ணோம்ல அந்த இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வந்துட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஃபில்டர் போய்ட்டு அட்ஜஸ்ட் போய்ட்டு அது லைட்னஸும் குறைச்சிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போது நான் மியூசிக் போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டேன். உங்களுக்கு எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் எப்போ போல் பழைய வீடியோஸில் சொன்னதான் மை மியூசிக் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும். இல்லைன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு வீடியோவில் வந்து சாங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை வந்துட்டு சாங் எவ்வளோ டியூரேஷனோ அதுக்கேற்ற மாதிரி இழுத்துக்கோங்க. இல்லைன்னா டியூரேஷன் கொடுத்துட்டு நீங்கள் டைமிங் கூட செட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம் தான்.
ஸோ இப்போ வந்துட்டு எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. அதில் பீட்ஸில் வந்து ஒயிட்னு இருக்கும். ஸோ அதோட ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி குறைச்சிட்டு இன்டர்வல் ஃபுல்லாமே குறைச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த்து மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் அதை வந்து வீடியோ இன்வரில் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த எஃபெக்ட் ரெடி ஆகிடுச்சு. இனி வந்துட்டு டெக்ஸ்ட்டு மட்டும்தான். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த ரெட் கலர் ஃபாண்ட்டை அந்த ரெட் கலர் க்ளோ எஃபெக்ட் வச்சுருக்கேங்காட்டி அப்படியே வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. க்ளோ செலக்ட் பண்ணி கூட ஒயிட் கொடுத்துக்கோங்க. நான் சேம் ரெட்டே கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு க்ளோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபாண்ட் லிங்க்னு கொடுத்துருக்கேன். என்ன டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அனிமேஷன் பாருங்கள். இன் அனிமேஷன் வந்து ஜூம் இன், அவுட் அனிமேஷன் வந்துட்டு ஜூம் அவுட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இது வேண்டாம்னா நீங்கள் வேறு மாதிரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு தம்ப்நெயில் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து நார்மல் தான், ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதனால நான் வந்துட்டு இது வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? அது உங்களுக்கு அந்த மாதிரி வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். நான் நிறைய வீடியோஸில் நிறைய டைப் அனிமேஷன்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து அந்த இதெல்லாம் லிரிக்ஸ் எல்லாம் எங்கே சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ளிட் பண்ண இடத்துல எல்லாம் நான் டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபீமேலுக்கு ஒரு கலரும் மேலுக்கு ஒரு கலரும் கொடுத்துருக்கேன். ஃபீமேல் வாய்ஸ்க்கு ஒன்று, மேல் வாய்ஸ்க்கு ஒன்று. ஸோ மேல் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர், ஸோ க்ளோ கலருக்கும் நான் சேம் எல்லோ கலரே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணா கூட பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சேம் கலராக கொடுக்குறனா கூட கொடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வீடியோ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எல்லாமே கரெக்டாக இருக்க ஒரு தடவை 1க்கு 2 தடவை கூட செக் பண்ணிக்கோங்க. எந்த தப்பும் இல்லை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு பிப்பு, மாஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இல்லைன்னா தயவு செஞ்சு உங்களோட இன்ஷாட் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் எடிட்டிங் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அந்த வீடியோட லிங்க்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.